அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிசிஸ்டைம் சேனலில் தொடர்ந்து மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வராங்க. ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம் வாங்க. அஸ்தினாபுரம் அரண்மனை மாடத்தில் இருந்து அஸ்தினாபுரம் நகரை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் திரௌபதி. ஒரு சில ஆண்கள் மட்டுமே காணப்பட்டனர். விதவைகள் அதிகமாக இருந்தனர். அனாதைகள் அங்குமிங்கும் சுற்றித் திரிவதை கண்டாள். இவை அனைத்திற்கும் தானே காரணம் என்று அவளது மனம் சொல்லியது. அப்போது கிருஷ்ணர் அங்கு வந்தார். அவரை பார்த்ததும் அழத் தொடங்கினாள். அவளிடம் என்ன நடந்தது என்று கேட்டார் கிருஷ்ணர். திரௌபதி அமைதியுடன் இருந்தாள். அவளின் எண்ணத்தை அறிந்த கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார். திரௌபதி, விதி மிகவும் கொடூரமானது. நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது. நம்முடைய செயல்கள், பேச்சுக்கள், சிந்தனைகளுக்கு ஏற்ப அது அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்கிறது, முடிவுகளையும் மாற்றுகிறது. நீ பழிவாங்க நினைத்தாய், வெற்றி பெற்றாய். துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருந்த கௌரவர்கள் அனைவரும் மடிந்துவிட்டனர். இப்போது ஏன் வருத்தத்துடன் இருக்கிறாய்? நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார். அதற்கு திரௌபதி, என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதன் மீது உப்பு தூவ வந்தீர்களா என்றாள். அதற்கு கிருஷ்ணர், திரௌபதி, உண்மை நிலையை உனக்கு உணர்த்தவே வந்துள்ளேன். உனது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவு என்ன என்பதை உணர்த்த வந்தேன் என்றார். இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பா என்று கேட்டாள் திரௌபதி. இல்லை திரௌபதி, நீ மட்டுமே காரணம் என்று கருதாதே, ஆனால் நீயும் ஒரு காரணம் என்றார். உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தால் நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்து இருக்க மாட்டாய் என்று கூறினார். நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா என்று திரௌபதி கேட்டாள். நீ நிறைய செய்திருக்க முடியும். உனது சுயம்வரம் நடந்தபோது கர்ணனை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு ஏதாவதாக இருந்திருக்கக்கூடும். அதற்கு பிறகு குந்தி உன்னை 5 கணவர்களுக்கு மனைவியாகும்படி கட்டளையிட்டது போது அப்போது நீ அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும். அதற்கு பிறகு உன் அரண்மனையில் பார்வையற்றவரின் மகன்கள் துரியோதனனை அவமானப்படுத்தினாய். அவ்வாறு சொல்லாதிருந்தால் நீ மானபங்கப்பட்டிருக்க மாட்டாய். அப்போதும் ஒருவேளை சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்திருக்கும். நம் வார்த்தைகள் கூட பல நேரங்களில் பல விளைவுகளுக்கு காரணமாகிவிடும் திரௌபதி. பேசுவதற்கு முன் உன் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து சிந்தித்து யாருடைய மனமும் காயம் அடைந்து விடுகிறதா என்று பார்த்து பேசுதல் வேண்டும். இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல, உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும் என்றார். திரௌபதியின் மனம் தனது தவறை சிந்தித்தது. சிறிது ஆறுதல் அடைந்து அமைதியானாள். இந்த மகாபாரத பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சிசிஸ்டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.